வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. உரிய ஆவணங்களின்றி மஞ்சள் வியாபாரி மற்றும் நகை அடகு கடை உரிமையாளர் எடுத்து வந்த 6,82,000 பணத்தை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர். 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. அதன் காரணமாக ஏதேனும் பணக்கடத்தல் சம்பவம் நடைபெறுகிறதா என பறக்கும் படையினர் ஆங்காங்கே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியை சேர்ந்த பெருமாள் மகன் 43 வயதான கலைவாணன் மஞ்சள் வியாபாரி. இவர் அரூர் பகுதியில் இருந்து மஞ்சள் வாங்க திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கூடப்பட்டு பகுதியில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டிருந்தனர். அப்பொழுது கலைவாணனை நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அவரிடம் மஞ்சள் வாங்க வைத்திருந்த 5,82,000 பணத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பகுதியை சேர்ந்த 40 வயதுடைய கலைவாணன் என்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்பள்ளி பகுதியில் நகை அடகு கடை வைத்திருந்து வருகிறார். அப்பொழுது சுந்தரம்பள்ளி செக்போர்ட் அருகே பணியில் இருந்த பறக்கும் படையினர் கலைவாணன் கடைக்கு எடுத்து சென்ற 1,00,000 ரூபாய் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்ட இருவரின் பெயரும் கலைவாணன் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளுக்காக விமல் ராஜ்.